பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்களிடம் பேசலாம். மேம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சட்டமன்ற தேர்தல் எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் அதிமுக முதல் கட்சியா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னாலுமே கூட அதிமுக முந்திக்கொண்டு முன்னதாகவே இது போன்ற ஒரு வாக்குறுதிகளை கொடுப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இயல்பா எழுதல. இல்ல முந்திக்கொண்டு என்று சொல்ல முடியாது. அதாவது நம்ம முந்திக் கொண்டிருக்கும் தமிழ்நாட முந்திக் கொண்டு வருவதற்காக முந்திக்கொண்டு அறிக்கை விடுகிறார்கள் தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு மட்டுமே தான் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிறாங்களே தவிர பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எவ்வளவு துணிச்சலாக முதலில் அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் என்றால் ஒன்று நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொன்னு இன்னைக்கு மும்பை மாதிரி இடங்கள்ல மக்கள் ஏன் நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக அந்த மகா கூட்டணிக்கு வாக்களித்தீர்கள் என்றால், நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கிற அதே மத்தியில உள்ள ஆட்சி மாநிலத்தில் இருக்கும்போது மக்களுக்கு அதிகமான பலன் பெறுகிறது. அதே மாநில ஆட்சி மாநகராட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு இன்னும் அதிக பலன் தரும் என்று வார்த்தையை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது நிச்சயமாக டபுள் என்ஜின் கவர்மெண்ட் நம்ம சொல்ற மாதிரி ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்று தான் நான் பாக்குறேன். மேம், திமுக இப்ப செயல்படுத்தக்கூடிய சில திட்டங்களுக்கு நிதி இல்ல, சரியான பிளானிங் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இபிஎஸ் முன்வைக்கிறாரு. அதே போன்ற ஒரு வாக்குறுதிகள் சில விஷயங்களை பட்டி டிங்கரிங் பார்த்து பூசி இருக்கிற மாதிரியான சில கருத்துகள் முன்வைக்கப்படுது அந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல. இன்னொன்னு, பாஜக பொறுத்த வரைக்கும் இலவசங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ அதிமுகவுடைய இலவசங்களை பாஜக எப்படி பார்ப்பாங்க? என்டிஏக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இலவச திட்டங்களுக்கே முழுவா எதிரான கட்சி கிடையாது. தேவையானவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். ரேஷன் அட்டையே யாருக்கு தேவையா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் கொண்டு வந்ததுக்கு காரணமே 2 ரேஷன் கார்டு 3 ரேஷன் கார்டு கட்சியினருக்கு ரேஷன் கார்டு அப்படிலாம் இல்லாம ஏறக்குறைய 20 லட்சம் ரேஷன் கார்டுகள் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கப்பட்டது. ஏன்னா வேணும்ன்றவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதான் நம்மளோட குறிக்கோளை தவிர வாக்கு வங்கி கிடைக்கணுன்றதுக்காக வாக்குகள் கிடைக்கணுன்றதுக்காக தேவையில்லாமல் வசதியானவர்களுக்கு கிடைக்க கூடாதுன்றதுதான். அடிப்பட்டா மகாராஷ்டிராத்துல லாக்பதி திட்டம்னு பெண்களை லட்சாதிபதி ஆக்கி அதன் மூலம் அவங்க வருமானம் பெறுவதற்கான திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. பீகார்ல 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தி அதன் மூலம் அவர்கள் தொழில் முனைவராக வேண்டும் என்ற திட்டம் வந்தது. இதுல நீங்க கடன் என்று சொல்லும் பொழுது 4.5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் கடனை 2 மடங்கு ஆக்கி இருக்கிறது. ஆனா வருமானம் என்று பார்த்தீர்கள் என்றால் கோயில் வருமானம் டாஸ்மாக் வருமானத்தை தவிர வேற எந்த பெரிய வருமானத்தை கொண்டு வரும் அளவிற்கு அவர்கள் விஞ்ஞான ரீதியாக எதையுமே செய்யல. எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வர எல்லாம் சொன்னது. ஆக மத்திய அரசு எங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி வைக்கிறதோ அங்க எல்லாமே மாநிலத்தின் வருமானத்தையும் பெருக்குவதற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாங்க. அதனால கடன் வாங்கிதான் இதை கொடுக்கணும்னு இல்லை. அரசாங்கம் வருமானத்தை பெருக்கி கூட இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். ஆனா அதற்கு கால அவகாசம் இருக்கிறது. ஆனா 100 நாள் வேலைவாய்ப்பு 150 நாட்களாக வேலைவாய்ப்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி இருப்பது ஏற்கனவே தமிழக அரசாங்கம் 125 நாளா உயர்த்தப்படும் சொல்லிட்டு அது நிறைவேற்றப்படல. ஆக அது மாதிரி திட்டங்கள் இருக்கும்போது எல்லாமே குறிப்பா பெண்களுக்கு என்று அறிவித்ததனால் பெண்களுக்காக நான் அதை வரவேற்கிறேன். மேம், இந்த அறிவிப்புகள் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாமே வாக்குகளை குறிவைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது எதிர்கட்சியுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னாலுமே கூட ஆளும் திமுக அரசு தமிழ்நாட்டை கடன்ல தள்ளி இருக்கு அப்படிங்கிறது நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீங்க. இபிஎஸ் உடைய இந்த அறிவிப்புகள் கடன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இன்னும் இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரும்போது கடன்ல தள்ளாதா? இல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். நிதி மேலாண்மைன்றது ஒரு அரசாங்கத்துக்கு இன்னொரு அரசாங்கத்துக்கும் வேறுபடும். இதே தமிழக அரசாக நாங்க 5 பொருளாதார வல்லுநர்களை வைப்போம், நிதி மேலாண்மை செய்வோம்லாம் சொன்னாங்க. நிதி மேலாண்மை செய்யல. ஆக இப்ப நம்ம வீட்லயே நம்ம பாட்டி அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வேண்டியவங்களுக்கு செய்வாங்க, சேமிக்க செய்வாங்க. அது அவங்களோட நிதி மேலாண்மை. அது இபிஎஸ் அரசாக மத்திய அரசோட உதவியோட நிதி மேலாண்மையையும் நிதி வருமானத்தையும் சரியா அவங்க நிர்வகித்துக் கொள்வார்கள் என்றே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நன்றி மேம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.